வணக்கம், வெல்கம் டு கண்ணாடிக்கார ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் எந்த படத்தோட கதையை பற்றி பார்க்க போறோம்னா, டாடா படத்தில் ஹீரோ நடிச்சாரு கவின். அவர் இன்னொரு படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட பேர் ஸ்டாரு. அந்த படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பிறந்திருப்பாரு. அவருக்கு ஒரு அக்கா, ஒரு அம்மா அப்பா. அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசை. அதனால நிறைய நடிப்பு போட்டிக்கெலாம் போவார். அந்த பாரதியார் வேஷம்லாம் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ப்ளஸ் டூலாம் முடிச்சதுக்கப்புறம் நடிக்க போகணுன்றதான ஆசையை வந்து அம்மாட்ட சொல்கிறாரு. அவங்க அம்மா வந்து குடும்ப சூழ்நிலையை காரணமாச்சு அவர் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்துறாரு. இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்தோடனே எல்லா படத்துலையும் வர ஹீரோ மாதிரி தான் இவரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு இருப்பார். அவர் வந்து ஒரு பொம்பளை வேஷம் கூட போட்டு நாடுவார். ஒரு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அதெல்லாம் சரி பரவாயில்ல, அவர் நடிப்பை வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காருன்றதுக்காக ஏதோ கொஞ்சம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படியோ ஹீரோயினா லவ் பண்ணி அவங்களுக்கு அவங்க கன்ஃபெஸ் பண்ணி அவங்களே லவ் பண்ண வச்சுருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அதனால நிறைய பாம்பே அங்கே சான்ஸ் தேடி போய் எப்படியோ ஹீரோ நடிக்கிற சான்ஸ் வந்து கிடச்சிடுறாரு. இதெல்லாம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை. ஹீரோ நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சி அவர் வந்து வண்டியில் போகும்போது அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சிடென்ட் ஆகிறதுனால அவருக்கு இந்த மூஞ்சில வெட்டுக்காயம் விழுந்துட்டு, அதுக்கப்புறம் எங்கேயுமே அவரை ஹீரோவாக சேர்த்துக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹீரோயினும் போயிடுறாங்க. அப்புறம் செகண்ட் ஹீரோயின் ஒருத்தவங்க வராங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு நார்மல் லைஃப் நடத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் திருப்பி ஹீரோ நடிக்கணும்னு ஆசை வருது. அந்த டைமில் வேற செகண்ட் ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அது வந்து ஹீரோவுக்கு தெரியாது. அவர் வந்து ஹீரோ நடிக்கணுன்ற ரொம்ப ஆசையில் போயிடுறாரு. ஆசை மட்டும் இல்லை, அப்போ அவருக்கு ரொம்ப வெறி பிடிச்சது. ஒரு மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தார். வெற்றிமாறன் சார்லாம் அந்த படத்தில் கேமியோ ரோல் பண்ணியிருப்பாரு. அவர் படத்தை நடிக்கிற மாதிரி. கடைசியில் வந்து ஹீரோவுக்கு வந்து குழந்தை பிறகுது. செகண்ட் ஹீரோ இறந்துறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஹீரோ ஆனாரா ஆகலைன்னு அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு நார்மலான கதை மாதிரி இருக்கும். அது எப்படின்னா, இந்த படத்தோட நிறைய படத்தை அந்த மாதிரி கதை இருந்துச்சு. ரொம்ப பெருசாக குபின்னு சிரிக்கிற மாதிரி இந்த காமெடியும் இல்லை. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஸ்மூத் அண்ட் ஸ்டெடியாக ஒரு நல்ல கமர்ஷியல் படம் மாதிரி ஓடும். எல்லாரும் வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் மொக்கை தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நடக்கிற கதையெல்லாம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நடுவில் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்கும். அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் அதெல்லாம் மூஞ்சில் வெட்டு வாங்குறது, அதெல்லாம் அதுக்கப்புறம் எப்படி ஹீரோ ஆகிறாரு அப்படின்ற ஒரு காமிச்சிருக்கணும், ஒழுங்காக காமிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட்டு இந்த செகண்ட் ஹீரோயின் வரதுலாம் தேவையில்லாத கதை. அதை விட்டு இவங்க பாட்டுக்கும் அவங்க கதையை அவங்க இஷ்டத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக லைஃப் வாழ ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கதையை முடிச்சிருக்கணும். இல்லை ஹீரோ சான்ஸ் கேட்டு போகிறாரு, அப்புறம் அதுக்கப்புறம் ஹீரோ ஆன மாதிரி காமிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருக்கணும். அதை விட்டு ஏனோ தானே எடுத்து வச்சிருக்காங்க செகண்ட் ஹாஃபை. சரி, இந்த படத்தில் என்னதான் நல்லா இருக்குன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தாலும் சரி, செகண்ட் ஹாஃப்ல இருந்தாலும் சரி, இந்த படத்தில் கவினும் மற்ற ஸ்டார்ஸ் நடிச்சிருக்கிற நடிப்பு தான் இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்கு. எஸ்பெஷலி கவின் வந்து இந்த படத்தில் அசத்திருக்காரு. முன்னாடி நடித்த படம் வந்து டாடா வந்து அதில் நல்லா தான் நடிச்சிருப்பாரு. ஆனால் அதில் வந்து சிம்பிள் அண்ட் ஸ்டெடி ஸ்டோரியாக இருக்கும். ரொம்ப பேசிக்கான ஸ்டோரி லைனாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த படத்தில் வந்து நல்லா எடுத்த விடம் நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா நிறைய வாட்டி வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த படத்தில் சரி, இந்த படத்தில் சரி, கவின் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கரமாக அசத்திருக்காரு. செகண்ட் ஹாஃப் பூராவே அவரோட நடிப்பு தான் அந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்குது. ஸோ சொல்ல போனால் இந்த படத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு வந்து ஒரு 3 out of 5 தரலாம். செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு 1 out of 5 தரலாம். அந்த ஒன்றும் கவின் சாரோட நடிப்புக்கு தான். ஸோ இந்த படத்தை யாரெல்லாம் போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே தெரியுது. இந்த மாதிரி கவின், பிரதீப், இந்த மாதிரி புது புது யங் ஸ்டார்ஸ்லாம் வராங்கல்ல, அவங்களாம் வந்து படம் நடித்தாலே கண்டிப்பாக வந்து யூத் ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீ ஒரு யூத் ஆடியன்ஸாக இருந்தால் இனிமேல் படத்தை பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸாக இருந்தால் கூட மேபி படத்தை போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ அவள் தான். தேங்க்யூ.